அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது திருநீலகண்ட நாயனார் சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். திருநீலகண்ட நாயனார் சைவ சமய அடியார்களில் 63 நாயன்மார்களில் ஒருவர். திருநீலகண்ட நாயனார் பெரிய புராணத்தில் தில்லைவாழ் அந்தனர் சருக்கத்தில் இடம் பெறுகிறது. முக்கியமாக தில்லை எனப்படும் சிதம்பரத்தில் மண்பாண்டங்கள் செய்யும் குயவர் குலத்தில் பிறந்தவர்தான் திருநீலகண்டர். திருநீலகண்டர் பற்றிய குறிப்புகள் 8ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்ததாக கருதப்படுகிறது. சுந்தரமூர்த்தி நாயனார் எழுதிய திருத்தொண்ட தொகை எனும் நூலில் 12வது நூற்றாண்டில் வாழ்ந்த சேக்கிலார் எழுதிய பெரிய புராணத்தில் உள்ளவர் இது ஆகும். இவற்றில் சிதம்பரத்தில் குயவர் குலத்தில் பிறந்தவர் என்பது மேலுள்ள நூலில் உள்ள செய்தியாக இருக்கிறது. திருநீலகண்டார் சிதம்பரத்தில் சிற்சபையில் கூத்தாடும் நடராஜன் மீது பக்தி மிக்கவர். சிவனுடையாருக்கு பணி செய்வதையும் தாம் உருவாக்கும் ஓடுகளில் சிறந்தவற்றை அடியவர் உணவு உண்பாண்டதற்காக இலவசமாக அளிப்பதையும் வழக்கத்திற்கு மாறாக கொண்டிருந்தவர். திருநீலகண்டர் என்றும் சிவநாமத்தையே தன் மந்திரமாக கொண்டு வாழ்ந்தவர். திருநீலகண்டகர் இளமையில் சிற்றின்ப நாட்டம் அதிகம் கொண்டிருந்தார். மனைவியை தவிர பரத்தியாரிடம் செல்லும் வழக்கம் கொண்டிருந்தார் திருநீலகண்டர். அதனால் மன வருத்தம் கொண்ட திருநீலகண்டரின் மனைவி அவருடன் உறவு கொள்வதை தவிர்த்தார். ஊடலை கைவிடும்படி திருநீலகண்டர் கேட்டுக்கொண்டும் அவர் மனைவி மனம் இழகாது போகவே வழியே அவரை தழுவ முயன்றார். அந்த அம்மையார் சீற்றம் கொண்டு, நீர் எம்மை தீண்டத்தகாதவர் என்றும் கூறினார். திருநீலகண்டன் மீது ஆணையிட்டு சொன்னார். திருநீலகண்டன் மீது ஈட்டப்பட்ட ஆணை என்பதனால் அச்சொல்லை திருநீலகண்ட நாயனாரும் மீறமில்லை. அந்நிலையிலும் இவர் கொண்டிருந்த அன்பு குறையாது. ஊராருக்கு ஏதும் இப்பிணைக்கு வெளி தெரிய வராது வாழ்ந்து வந்தவர். ஆண்டுகள் பல கடந்து இருவரும் முதுமையடைந்தனர். அவர்கள் கொண்ட அந்த உடலும் ஆணையும் அவ்வண்ணமே தொடர்ந்து திருநீலகண்டர் தன் சிவனடியார் சேவையும் தீவிரமாக தொடர்ந்து செய்து வந்தார். முக்கியமாக தன் அடியவரின் பெருமையை உலகறிய செய்ய சிவபெருமான் சிவயோகி வடிவில் ஒரு நாள் திருநீலகண்டர் வீட்டிற்கு வந்தார். தனது திருவோட்டை திருநீலகண்டரிடம் கொடுத்து அது ஈடிணையற்ற திருவோடு என்பதனால் பாதுகாத்து வைத்திருக்குமாறு தான் கேட்கும் காலத்தில் திருப்பி தர வேண்டுமென வேண்டிக் கொண்டார். திருநீலகண்டரும் அத்திருவோட்டை பாதுகாத்து வந்தார். பல நாட்களுக்கு பிறகு அந்த சிவனடியார் மீண்டும் வந்து திருவோட்டை கேட்டார். அந்த திருவோடு வைத்த இடத்தில் அதை காணாது திருநீலகண்டர் திகைத்து போய் பயந்து போனார். மனைவியும் அவரும் வீட்டில் எல்லா பகுதியும் தேடியும் அந்த திருவோடு கிடைக்கவில்லை. தன் பிழையை பொறுக்குமாறு வேண்டி அதற்கு பதிலாக புது ஓடு செய்து தருவதாக சொன்ன திருநீலகண்டர் மீது சிவனடியார் கடும் சிவம் கொண்டார். மாற்று திருவோடு எதையும் வாங்கி கொள்ள மறுத்தார். பிறரது பொருளை கவரவர் என்ன என திருநீலகண்டர் மீது சிவனடியார் குற்றம் சாட்டினார். தான் பிறர் பொருளுக்கு ஆசைப்படவில்லை என வருத்தம் கூறினார் திருநீலகண்டர். அவரை நோக்கி சிவனடியார் திருக்குளத்துக்கு வந்து மனைவி கரம் பற்றி நீரில் மூழ்கி ஆணையிடும்படி கூறினார். தான் மனைவியை தீண்டுவதில்லை என்றும் சபதம் மேற்கொண்டிருப்பதாக சொன்னார். சிவனடியார் அந்தனர் அவ்வகையில் சென்று முறையிட்டார். அந்தனர் அவை மூந்தோர் சிவனடியாரின் திருவோடு திருநீலகண்டரிடம் இல்லை என்றால் சிவனடியார் கூறியவாறு மனைவியை கையை பற்றி நீரில் மூழ்கி எழுந்து ஆணையிடுமாறு கூறினர். மனைவிக்கும் தனக்குமான நிலையை விளக்க முடியாத திருநீலகண்டர் ஒரு மூங்கில் துண்டின் ஒரு முனையை தானும் மற்றொரு முனையை மனைவி பற்றி கொண்டு நீரில் மூழ்க முடிவெடுத்தார். திருநீலகண்டர் தன் மனைவியின் கரத்தை பற்றி கொண்டுதான் நீரில் மூழ்க வேண்டுமென சிவனடியார் மீண்டும் வலியுறுத்தினார். ஊராரிய தங்கள் சபதத்தை திருநீலகண்டர் விளக்கினார். அவர்கள் அக்குளத்தில் மூழ்கி எழுந்தபோது முதுமை நுங்கி இளமையாக இருந்தனர். இவ்வாறுதான் இது இருந்தது. தில்லைவாழ் அந்தனர் அந்த அரிய காட்சியை கண்டு வியந்து நிற்க சிவனடியார் உருவில் வந்தது பாரம்பூர் சிவபெருமான் தான் என தெரிந்து கொண்டனர். திருநீலகண்ட நாயனாருக்கு ஒவ்வொரு ஆண்டும் தை மாதம் விசாக நட்சத்திரத்தில் சிவாலயங்கள் குரு பூஜை கொண்டது மாபெரும் சிறப்பு மிக்கது. நாயன்மார் வரலாறு தமிழ் வளர்ச்சி திருவிக்காதது இதனை எல்லாம் இணைத்து பாடியுள்ளார்.
திருநீலகண்டர் மனைவிக்கும் தனக்கும் நிலையை விளக்க முடியாத திருநீலகண்டர் ஒரு மூங்கில் துண்டின் ஒரு முனையை தானும் மற்றொரு முனையை மனைவியும் பற்றி கொண்டு நீரில் மூழ்க முடிவெடுத்தனர். திருநீலகண்டர் தன் மனைவியின் கரத்தை பற்றி கொண்டுதான் நீரில் மூழ்க வேண்டுமென சிவனடியார் மீண்டும் வலியுறுத்தினார். ஊருடைய தங்களுடைய சபதத்தை திருநீலகண்டர் விளக்கினார். அவர்கள் அக்குளத்தில் மூழ்கி எழுந்தபோது முதுமை நீங்கி இளமை பெற்றிருந்தார். அதாவது தன்னுடைய பக்தன் இளமை காலத்தில் மாபெரும் துன்பத்தை அடைந்து வந்தான். அதனால் இவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து வாழட்டும் என பாரம்பொருள் சிவபெருமான் அவர்கள் நினைத்து அவர்களை மீண்டும் இளமையிலிருந்து முதலிலிருந்து வாழ்ந்து வரும்படி சொன்னதாக ஐதீகமாகும். தன்னுடைய பக்தனுக்காக இந்த திருவிளையாட்டை நடத்திய சிவபெருமானை நினைத்து திருநீலகண்டர் மாபெரும் பூச்சி அடைந்தார். திருநீலகண்டரும் தன் மனைவியும் இன்பமாக வாழ்ந்து வந்தனர். அதன் பிறகு அவர்கள் அக்குளத்தில் மூழ்கி எழுந்தபோது முதுமை நீங்கி இளமை பெற்றிருந்தனர். இதனால் அந்த ஊரே ஆச்சரியப்பட்டது. குளத்தில் மூழ்கிய இளமை பெற்ற அக்காட்சியை கண்டு திருத்தொண்டர் புராணம் இவ்விதம் விளக்குகிறது. தில்லை நகர் வேட்கோவர் துர்த்திராக தீண்டி விளமென திருநீலகண்டம் என்று சொல்லுமனை யாடன என்று இந்த குறளைக்கு சொன்னது இதுதான். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.